இருக்கோம். அவருடைய விஷ்ணு பகவான். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. எல்லாருக்கும் நமஸ்காரம். சென்ற வகுப்புல நம்ம வந்து 4வது ஸ்லோகத்துல பூதாதிகி 5வது நாமம் ஓவரால் பார்க்கும்பொழுது 29 பெயர்கள் நாமாக்களை நம்ம பார்த்திருக்கோம். இந்த கிளாஸ்ல இந்த வகுப்புல நம்ம வந்து 6வது ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்துல 6வது நாமம் அதை நம்ம பார்க்கிறோம். 30வது நாமம். இதுல என்ன சொல்லிருக்க? ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதி ரவ்யயக, நிதி ரவ்யயக அப்படின்னு இருக்கு. நிதிஹி அவ்யயக. சோ இதுல ஆக்சுவலா நம்ம கொடுக்கும் பொழுது எப்படி வியாசர் எப்படி இது பண்ணிருக்காருன்னா நிதி அவ்யயக. ஆனா ஆதிசங்கராச்சாரியர் அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அவ்யயக நிதிஹி அப்படின்னு. அவ்யயக நிதிகி. இங்க இந்த இடத்துல நிதிகிங்கிறது தான் பெயர் சொல். நவுன். அட்ஜெக்டிவா குவாலிஃபை பண்றது வந்து அவ்யயக. அந்த நவுன் அந்த பெயர் சொல்லை பத்தி சொல்றது அவ்யயக நிதிகி. பிரளய காலே அஸ்மின் சர்வம் நிதீயதே இதி நிதிகி. இந்த இடத்துல என்ன சொல்றான்னா பகவான் தான் நிதி, நீங்காத செல்வம், அழிவற்ற செல்வம். இங்க நிதிங்கிறது வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அவரை எப்படி அவ்யயகங்கிறது வருது. இங்க முதல்ல பிரளய காலத்துல எல்லா பொருட்களுமே அவர்கிட்டதான் போய் ஐக்கியமாகுது, ஒடுங்குகிறது. அதனால அவர்தான் நிதிகி, பகவான் தான் இந்த இடத்துல நிதிகிங்கிறார். இதுக்கு அவர்கிட்ட ஐக்கியமும் ஆகுது, அதுக்கப்புறம் அவர்கிட்ட திரும்பவும் தோன்றுகிறது. இதுதான் வந்து அவர் வந்து நிதிகி அப்படிங்கிறது. அப்புறம் அவ்யயகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வியயகனா மாறுதல் உடையது, அழிவு உடையது. அவ்யயக அழிவற்றது, அழிவற்றது அப்படிங்கிறது தான் இங்க அட்ஜெக்டிவா சொல்ற. பகவான் நாராயணன் வந்து அவருக்கு அழிவு கிடையாது. அதுக்குதான் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா சயேவ நிதிகி விசேஷியத்தை அவ்யயக அனஸ்வரக நிதிகி இத்யர்த்த. அவ்யயகங்கிறது என்னன்னா அனஸ்வரக அழிவற்றது, இம்பெரிஷபிள், அழியாதது. அதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. யாருக்கு? பகவானுக்கு அழிவுங்கிறது கிடையாது. அதனால்தான் அனஸ்வரக நிதிகி. அததான் அந்த அது அவ்யயகன்னு அவர் கொடுத்திருக்கிறார். அழிவற்ற செல்வம் அப்படிங்கிறது. பகவான் நாராயணன் தான் இம்பெரிஷபிள் வெல்த்ன்னு சொல்லலாம். அழிவற்ற வெல்த் அவர் தான். அழியாத செல்வம் அப்படிங்கிறது இந்த இதுல சொல்றாரு. அதுக்கப்புறம் பகவான் நாராயணனை பத்தி பராசர பட்டர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா அவர்தான் நீங்காத செல்வம். ஆனா அவரும் வந்து எப்படி கொடுக்கிறாருன்னா அவ்யயக நிதிகி தான். ஆதிசங்கராச்சாரியார் மாதிரியே இவரும் அவ்யயக நிதிகி, அழிவற்ற செல்வம், நீங்காத செல்வம். சோ வியாசர் வந்து இப்படி கொடுத்தார் நிதி ரவ்யயகங்கிறத. இவர் வந்து மாற்றி முதல்ல நிதிய பத்தி என்னங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்து அப்புறம் நிதிகிங்கிறாரு. இதுக்கு வந்து என்னன்னா ஒரு சின்ன ஸ்டோரி வந்து என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆளவந்தார்ங்கிற மன்னர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அப்போ நாத முனிவரோட பேரன் தான் ஆளவந்தார். நாதமுனிகளுக்கு என்ன ஆசைன்னா தன்னோட பேரனை வந்து நல்ல ஒரு ஆச்சாரிய பீடத்துல அமர்த்தணும் அப்படிங்கிறது. ஆனா இவர் அரசரா இருக்கிறார். இவரை எப்படி கொண்டு வந்து ஆச்சாரிய பீடத்துல அமர்த்துறது? சம்பிரதாயப்படி அவரை கொண்டு வந்து ஆச்சாரியரா மாத்தணும். இதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா மணக்கால் நம்பி அவரோட சீடர் முனிவரோட சீடர் தான் வந்து நாத முனிவரோட சீடர் மணக்கால் நம்பி. அவர்கிட்ட போய் அவர் சொல்றாரு என்னோட பேரனை நீங்க தான் இந்த மாதிரி ஆச்சாரிய பீடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பண்றாரு? மணக்கால் நம்பி தூதுவளை, எல்லாருக்குமே தெரியும் தூதுவளை கீரை, அத வந்து அவர் தூதா அனுப்புறதுக்கு தூதுவளை கீரையை கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் ஆளவந்தாருக்கு கொடுத்துட்டு இருந்தார் மணக்கால் நம்பி. ஆனா அத பத்தி அவர் ஒரு துளி கூட என்ன யாரு கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தியே மன்னர் பார்த்துக்கல ஆளவந்தார்.
ஒரு நாள் என்ன பண்ணார், மணக்கால் நம்பி அதை நிறுத்திட்டார். ஒரு 2-3 நாள் பேசாம நிறுத்திட்டார். அப்போ இவர் மன்னர் கேட்கிறார், ஆளவந்தார், எதனால தூதுவளை கீரை இன்னைக்கு சமைக்கல அப்படின்னு. அப்ப இது அவர் கொண்டு வந்துட்டு இருந்தார் மணக்கால் நம்பி. ஆனா இப்ப கொண்டு வரல 2 நாளா அப்படின்னு. 2-3 நாள். உடனே அரசர் நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறார். இவரும் 2-3 நாள் கழிச்சு திரும்பவும் கொண்டு போய் கொடுத்து பார்க்கலான்னு கொண்டு போய் கொடுக்கிறார். அப்போ அரசர் இவரை பார்க்கிறார், மணக்கால் நம்பிய பார்க்கிறார். ஆளவந்தார் பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஆளவந்தார் கேட்கிறாரு மணக்கால் நம்பி கிட்ட, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் கொடுக்கறேன்னு. அதுக்கு மணக்கால் நம்பி சொல்வாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்களுடைய தாத்தா, உங்களுடைய பாட்டனார் விட்டு சென்ற உங்ககிட்ட கொடுக்க சொன்ன அந்த ஒரு நிதியை தான் நான் உங்களுக்கு கொடுக்கறேன், நீங்க அதை ஏத்துக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஆளவந்தார் சொல்ல, நானே ராஜா, எனக்கு எதுக்கு நீங்க தரணும், அதனால எனக்கும் அது தேவையே இல்லையே அப்படிங்கிறாரு. ஆனாலும் மணக்கால் நம்பி சொல்றாரு, உங்களுடைய தாத்தா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அந்த நிதியை காமிக்கிறதுக்கு முன்னால இந்த பகவத்கீதையோட 18 அத்தியாயத்தையும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி தராரு. 18 அத்தியாயங்களும் முடிந்தவுடன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட கூட்டிட்டு போய் அவரை காமிக்கிறாரு. காமிச்ச உடனே, இவர் தான் உங்களுடைய பாட்டனார் உங்களுக்காக வைத்த நிதி, இந்த ரங்கநாதர் நீங்க அவர்தான் நீங்காத செல்வம், அவருடைய உங்களுடைய பாட்டனார் உங்ககிட்ட கொடுக்க சொன்ன நிதி இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதுதான் வைத்த மா நிதிம்பாங்க, பிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது. அவ்வளோ ஸ்ரீரங்க ரங்கநாதரை காமிச்ச உடனே ஆளவந்தார் மனம் உருகி அரச பதவியை துறவு மேற்கொண்டு யமுனாச்சாரியாராக மாறுறார். யமுனாச்சாரியராக ஆகி ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்கிறார். அப்ப இதுல என்னன்னா, நீங்காத செல்வம் யாருன்னா இந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் பராசர பட்டரும் சொல்றாரு. நாமும் நிதி ரவ்யயக அப்படின்னு சொல்லி வந்தானா நமக்கும் நீங்காத செல்வத்தை தந்து நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுதான். யமுனாச்சாரியார் 10ஆம் நூற்றாண்டுல இருந்தவர். அவர் வைஷ்ணவ மரபுல ஒரு அடித்தள குருவாகவும் தத்துவ ஞானியாகவும் இருந்தாரு. அவர் தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, லக்ஷ்மி தேவி மேலையும் பாட்டு எழுதியிருக்கிறார். சதுஷ்யோசி அப்படிங்கறத ஒரு இதுவும் எழுதியிருக்கிறாரு. அவர் நல்ல வைஷ்ணவ சம்பிரதாயப்படி வைஷ்ணவ அந்த விசிஷ்ட அத்வைதத்தை நல்லா பரப்பினார். இதுதான் இந்த இதுல நம்ம பாக்குறோம். சோ நிதி அவ்யயக நிதிதான், அத நிதி ரவ்யயகன்னு இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ இது நீங்காத செல்வம்ங்கிறது தான் இதோட பொருள். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சம்பவக. இது 7வது நாமம். இந்த ஸ்லோகத்துல 4வது ஸ்லோகத்துல 7வது நாமம். இதுக்கு 31வது ஸ்லோகம், 31வது நாமம். இதுல சம்பவகங்கிறது என்னன்னா, ஸ்வேச்சையா சமீச்சனம் பவனம் அஸ்ய இதி சம்பவக. சமீச்சனம்னா, சம்னா என்னன்னா சமீச்சனம், சமீச்சனம்னா வண்டர்ஃபுல், ரொம்ப பியூட்டிஃபுல், அழகான. சோ அந்த அழகானது, பவகன பவனம், பிறப்பு, தோற்றம். சோ பகவான் நாராயணனுடைய பிறப்பு ரொம்ப அதிசயமானது. அது எப்படி சொல்லலாம்னா அற்புதமானது. இவருடையது பிறப்பு நம்ம சொல்ல மாட்டோம், அவதாரம். நமக்கெல்லாம் தான் நம்மளுடைய கர்ம வினை பயன்படி நம்ம பிறப்பு எடுக்கிறோம். ஆனா பகவான் அவர் விருப்பப்படி அவர் பிறப்பு, தோற்றம், அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரம் ரொம்ப அழகானது. அதுதான் சமீச்சனம்னா பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். அவ்வளவு அழகான இதை எடுக்கிறார், அவதாரம் எடுக்கிறார். அப்ப அதுலயும் ஸ்வேச்சையானா என்னன்னா, அவருடைய விருப்பப்படிதான் அவர் அவதாரம் எடுக்கிறார். இன்னாருக்கு பிறக்கணும், இன்னாருக்கு
அந்த இடத்துல வந்து அவதாரம் செய்யற தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தீயவர்களை ஒழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் அவர் விருப்பப்படி எடுக்கிறது. இதுதான் இந்த இடத்துல சம்பவக. சம்னா சமீச்சனம், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல் அப்படின்னு. பவ அப்படின்னா பவனம், பிறப்பு, தோற்றம், அவதாரம். அவரோட விருப்பப்படி. அவருக்கு கர்ம வினையெல்லாம் கிடையாது. ஜீவாத்மாக்கள் ஆகிய நமக்கு இந்த பிறப்புங்கிறது இருக்கு, நம்மளுடைய கர்ம வினைப்படி. இதுல வந்து இதுக்கு ஒரு இது பார்த்தோம்னா கிருஷ்ணா அவதாரத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய லீலை தான் ரொம்ப அற்புதமானது, அதிசயமானது. அதுதான் இங்க சம்பவக. அதுக்கப்புறம் இதுதான் பகவத்கீதையிலையும் நமக்கு வருது. சம்பவக யுகே யுகே அப்படிங்கிறது வருது. பரித்ராணாம் சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு வருது. ஸ்வேச்சையா சமீச்சினம், அதனால இது சம்பவம். அவருடைய விருப்பப்படி தோற்றம் அவதாரம் எடுக்கிறதுனால அவருக்கு சம்பவக அப்படிங்கிற ஒரு நாமம். அவருடைய அவருடைய விருப்பப்படிதான் அவர் எடுக்கிறார். அதனாலதான் இந்த அவருக்கு சம்பவகங்கிற ஒரு பெயர். அதுக்கப்புறம் இதுக்கு பராசர பட்டர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து தக்க வடிவத்தில் தோன்றுவார். எந்த வடிவத்துல, எந்த அவதாரம், பிரகலாதனுக்கு நரசிம்ம அவதாரம், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவதாரம். கஜேந்திரனுக்கு அங்கிருந்து விஷ்ணு அப்படியே வந்து கஜேந்திரனை காப்பாற்றினார். அப்ப ஒவ்வொரு பக்தர்களுக்கு ஏற்ப அவர் வந்து தக்க வடிவத்துல தோன்றுவார். அப்படி தோன்றுகிறவர் சம்பவக அப்படிங்கிற திருநாமம் அப்படின்னு பராசரப்பட்டர் சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, ஹைதராபாடுக்கும் செகண்டராபாடுக்கும் நடுவுல சிலுக்கூர்னு ஒரு ஊரு. அங்க வந்து ஒரு விவசாயி வந்து அவர் பயிரிட்டது விளைச்சல் அத்தனையும் கொண்டு போய் திருமலை பாலாஜிக்கு கொண்டு போய் ஒவ்வொரு வருஷமும் அந்த சமர்ப்பணம் பண்ணிட்டு வருவாரு. அவருக்கு வயசாயிட்டனால அவரால் போக முடியல, மலை மேல ஏறி போக முடியல. அதனால அவர் வந்து பெருமாள் கிட்ட உருகி வேண்டிக் கொள்கிறார், என்னால வர முடியல, என்ன செய்யறதுன்னு. அப்ப பெருமாள் வந்து அவரோட கனவுல வந்து, உன்னோட நிலத்துல இந்த இடத்துல நீ தோண்டு, அங்க நான் இருப்பேன். சிவபெருமான் சிவனோட விக்கிரகம் அங்க கிடைக்கும், அதுக்கு பக்கத்துல என்னோடதும் இருக்கும். அப்ப இவர் வந்து கனவுல வந்தத அந்த ஊர்ல எல்லாருக்கும் சொல்லி கொண்டு போய் அந்த இடத்துல தோண்டி பாக்குறாங்க. சிவனோடது கிடைக்கிறது. அதுக்கப்புறம் தோண்டி பார்க்கும் பொழுது ரத்தம் வருது. என்ன ரத்தம் வருதுன்னு இவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பகவான் மேல அந்த கடப்பாறை பட்டுடுச்சு. அதனால அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. உடனே பால் ஊற்றி அவர் அப்படியே எடுத்து பிரதிஷ்டை செய்யறாரு. அதுதான் அங்க வந்து சிலுக்கூர் பாலாஜியா இருக்கிறார், இப்பயும் இருக்கிறாரு. அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்லாம் அவரை வந்து விசா பாலாஜிங்கிறாங்க. ஏன்னா வெளிநாடு செல்வதற்கெல்லாம் விசா வேணும்னா அவரை வணங்கினா விசா எளிதாக கிடைக்கிறது. அதனால அவருக்கு வந்து அந்த இடத்துல விசா பாலாஜிங்கிற பெயரும். சோ ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறார். அதுல பார்க்கும்போது கிருத்த யுகத்துல பாத்தீங்கன்னா நரசிம்மராகவும், அப்புறம் வாமன அவதாரமாகவும், திருத்த யுகத்துல ராமராகவும், துவாபர யுகத்துல கிருஷ்ணராகவும், கலியுகத்துல எண்ணற்ற தோணும். கலிங்கிறதுல வந்து கல்கியா வருவாரு. ஆனா இப்ப நம்ம பார்க்கும் பொழுதே அங்க பாலாஜி வந்து தோன்றி இருக்கிறார். கனவுல வந்து அவர் தோன்றி அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். விசா பாலாஜியாக அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். தக்க வடிவத்தில் தோன்றுபவர் சம்பவக. இந்த இடத்துல சாதான். அடுத்ததுதான் சம்பவக. இது சம்பவகன்னா தக்க வடிவத்தில் தோன்றுபவர். நாமும் சம்பவாய நமக என்று சொல்லி வந்தால் நமக்கும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு விசா எளிதாக கிடைத்து வெளிநாடு செல்ல அருள் புரிவார். இதுதான் வந்து சம்பவக. இது 31வது நாமம். அடுத்ததாக அது
சர்வக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஷர்வகவும் பார்த்துட்டோம். இங்க சம்பவக 7வது நாமம். அடுத்ததாக பாவனக. பாவனகன்னு போது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருப்பவர். சர்வேஷாம் போக்திருணாம் பலானி பாவயதீதி பாவனக. இது சங்கரர், ஆதிசங்கரர் கொடுக்கிற பாஷ்யம், விளக்கம். இந்த உலகத்துல இருக்க போக்திருணாம்னா இந்த உலகத்துல இருக்க அனைத்து ஜீவாத்மாக்கள் அனைத்திற்கும் அவரவர்கள் செய்த கர்ம பலனுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார். நம்மளுடைய வினை பயன்தான் நம்ம இப்ப அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்கள். அததான் அவர் சொல்றாரு, ஜீவாத்மாக்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப வினைகளுக்கு ஏற்ப வினை பயன்களை கொடுப்ப. பலானி பாவயதி இதி, அதுதான் பாவனக அப்படிங்கிறது. இதுல பிரபஞ்சத்துக்கு அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு ஏற்ப பலன் அளிக்கிறவர். அதுதான் பாவனக. அவர் எதனால இதுல நம்ம பார்க்கும் பொழுது பிரம்மசூத்திரத்துல கூட சொல்றாங்க, பலமத உபபத்தேஹ இத்யத்ர உபபாதிதம். கர்ம பலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுப்பவர் அப்படிங்கிறது தான் இந்த இதுல. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் அவர் கொடுக்கிறார். அவரா சொல்லல, எல்லா சாஸ்திரங்கள்ல இருந்தும் உபநிஷத்துல இருந்தும் எங்கெங்க ஃபார்முலா சூத்திரங்கள்ல இருந்து எடுத்து, பிரம்மசூத்திரத்துல இருந்தும் பகவத்கீதால இருந்தும் அவர் எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆனா ஆதிசங்கரர் அந்த சின்ன வயசுலயே அவ்வளவு ஒரு ஞானம். அது நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அதிசயம், அற்புதம். அவரே சிவனோட அவதாரம் சொல்லலாம். அந்த மாதிரி ஞானம் அவருக்கு. எந்த ஒரு எது எடுத்தாலும் சௌந்தரிய லகரி ஆட்டம் இல்ல சிவானந்த லகரி எதுனாலுமே எல்லாமே அவருக்கு ஒரு அற்புதமான ஞானம் அவருக்கு. அவர் தான் இதுக்கு பாஷ்யம் கொடுக்கும்போது நிறைய புராணங்கள்ல இருந்தும் சாஸ்திரங்கள்ல இருந்தும் எக்ஸாம்பிள் கொடுத்து விளக்குறார். இப்ப பாவனகனா பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருப்பவர், எல்லா ஜீவாத்மாக்களும் அவரவர்கள் செய்த கர்மத்திற்கேற்ப வினைகளுக்கு ஏற்ப செயல்களுக்கு ஏற்ப வினை பயன் கொடுப்பவர் அப்படிங்கிறது தான் ஆதிசங்கரோட விளக்கம். இவர் பராசரப்பட்டர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படி இருப்பார்னா பக்தர்களுக்கெல்லாம் பக்தனாகவே தோன்றுவார். அது நம்ம பக்த விஜயத்துல பார்த்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் பாண்டுரங்கன் அங்கங்க அப்படியே பக்தனாவே அருள் புரிவார். அது என்னன்னா அதுதான் பக்த விஜயம் அப்படிங்கிறது. இதுல பக்தனாகவே தோன்றுபவர் பாவனக. இதுக்கு என்னன்னா ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, சேனா நாவிதன், இந்த முடியெல்லாம் திருத்தம் செய்பவர் சேனா. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த தொழிலை, முடி திருத்தம் தொழிலை செய்து வந்தார். பாண்டுரங்கன் மேல அவ்வளோ ஒரு பக்தி. பாண்டுரங்கா விட்டல் விட்டல்னா அவர் செய்யறதையே மறந்து அப்படி அதுல ஈடுபட்டுருவாரு. அப்பேற்பட்ட பக்தர். அவருக்கு ஒரு நாள் அரசர் அவருக்கு முடி திருத்தம் செய்யறதுக்காக வர சொல்லி இருக்கிறார். இவர் பஜனையில ஈடுபட்டனால அவர் அந்த போகணுங்கிறத மறந்துட்டாரு. மறந்து பஜனையிலேயே ஈடுபட்டு அப்படியே அதுல இருக்கிறாரு. அப்போ அரசர் என்ன இன்னும் வரலையே சொல்லிட்டு சிப்பாய்களை அனுப்பிச்சு அவரை கூட்டிட்டு வரக்காக அனுப்புறாரு. அப்ப அந்த வழியில வராரு இந்த சேனா. அரசரோட அவையில அரசருக்கு முடி திருத்தம் செய்யறதுக்காக உட்கார்ந்து அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அவருடைய கைப்பட்ட உடனேயே அரசருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு திருப்தி, அவ்வளவு ஒரு ஆனந்தம். இத பார்த்து உடனே அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சரி கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் இந்த சேனா பஜனை பண்ணி முடிச்சிட்டு அந்த சேனா வேக வேகமா வராரு. அரசே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட வர. அப்ப அரசர் சொல்ற, நீ இப்பதானே எனக்கு செஞ்சுட்டு போன,
அதுக்குள்ளேயே நீ என்ன திரும்பவும் வர அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அப்ப சேனா சொல்றார், பாண்டுரங்கன் தான் சேனாவாக என்ன மாதிரி வந்து முடித்திருத்தம் செய்திருக்கிறார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ பக்தர்களுக்கு பக்தனாகவே தோன்றுபவர். அதுதான் இந்த இடத்துல இது நடுவுல என்ன ஆகும்னா, இந்த அரசர் வந்து அந்த கண்ணாடியில பார்ப்பார். கண்ணாடியில பார்த்தா அவரோட முகத்துக்கு பதிலா கிருஷ்ணரோட வடிவம் தெரியும். அப்போ இவர் வந்து கிருஷ்ணர் அவருக்கு ஒண்ணும் தெரியல, அந்த ஒரு புரிதல் அந்த இதுல கிடைக்கல. சரி, நம்மளோட நினைப்பு நம்மளோட பிரம்ம அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்புறம் அதுல பார்க்கும்போது கடைசியில இவர் இந்த சேனா வந்து சொல்லும் பொழுது, அதுதான் எனக்கு கண்ணாடியில கிருஷ்ணராக தோன்றினாரு அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அப்படி இருக்கும்போது சேனா அப்படியே அதுல பாண்டுரங்கனுக்கு அப்படியே பக்தனாவே இருக்கிறவர் இன்னும் அதிபக்தனாக மாறி விடுவார். இதுதான் பக்த விஜயத்துல நிறைய கதைகள் இருக்கு. துளசிதாஸ், இவர் துக்காராம், நாம்தேவ், அப்படி நிறைய பேரு, ஏக்நாத், அவங்கெல்லாம் நிறைய பக்தி செஞ்சு செஞ்சு பாண்டுறவங்களை பார்த்தவங்க. நமக்கு வந்து கண்ணால பார்க்க முடியலங்கிறனால அந்த தெய்வம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம இன்னும் நம்மள டியூன் பண்ணல, நம்மள சரி பண்ணல. சரி பண்ணோம்னா அழகா அந்த சேட்டலைட்ல இப்ப நமக்கு எல்லாமே கிடைக்கிறது இல்லையா? நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம், நம்மளோட போன்ல எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி அந்த அளவுக்கு நம்ம டியூன் ஆனோம்னா நிச்சயமாக நம்மளால உணர முடியும், பார்க்கவும் முடியும். நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப இதே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, சேனாவாக வந்திருக்கிற நிறைய பக்த விஜயம் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இது தெரியும், பாண்டுரங்கனோட லீலைகள். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் பக்தனாகவே தோன்றுபவர், பாவனகர் அப்படிங்கிறதுதான் இந்த இது. ஒண்ணு வந்து ஆதிசங்கரர் சொன்னது கர்ம பலன்களுக்கு ஏற்ப பலன் கொடுப்பவர். இதுல இவர் சொல்றது பக்தனாகவே தோன்றுபவர் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது 9வது நாமம் பர்த்தா. 33வது ஓவரால் பார்க்கும்போது 33வது நாமம். இதுல என்னன்னா, பர்த்தாங்கிறது அவர் வந்து ஒரு தாங்குபவர், சப்போர்ட் பண்றவர். யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? பக்தர்களுக்கெல்லாம். இந்த பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவாத்மாக்கள், இந்த பிரபஞ்சத்துக்கே அவர் தான் வந்து தாங்குபவரா இருக்காரு, சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறதுதான் பர்த்தா. இதுல அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆதிசங்கர் சொல்லும் பொழுது, பிரபஞ்சஸ்ய அதிஷ்டானத்வேன பரணாத் பர்த்தா. இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறார். நம்ம இருக்கிறோம் இல்லையா, நமக்கும் நம் இருப்பிற்கு அடிப்படையாக, நம்மளோட இருத்தலுக்கு அடிப்படையாக இருப்பவரும் ஸ்ரீமன் நாராயணன், பர்த்தா. அதுதான் பரநாத்னா ஆதாரமாக இருக்க, பர்த்தாங்கிறது the one who supports, எல்லாருக்கும் நம்மள எல்லாரையும் சப்போர்ட் பண்ற, தாங்கி கொண்டு இருக்கிறவர் தான் பர்த்தா. பரணம்னா சப்போர்ட். அதனாலதான் இங்க ஆதிசங்கர் சொல்லும்போது பிரபஞ்சஸ்ய அதிஷ்டானத்வேன பரணாத் பர்த்தா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக இவர் பராசர பட்டம் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பக்தர்களால ஈர்க்கப்படுபவர். அங்க பக்தர்களுக்கு, இதுக்கு முந்தின நாமத்துல நம்ம பார்த்தோம் பக்தராகவே தோன்றுபவர். இதுல வந்து அது வந்து பாவனக பார்த்தோம். இங்க வந்து பர்த்தா. பர்த்தானா என்னன்னா, பக்தர்களால் ஈர்க்கப்படுபவர் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இது. காஞ்சிபுரத்துல 4வது ஆழ்வாராக இருக்கின்ற அவர் திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, திருவெக்கா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அந்த கோயில அழகா ஒவ்வொரு நாளும் சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டிருந்தாங்க ஒரு வயதான மூதாட்டி. அவங்களுக்கு உழவாரம் பணி செஞ்சு அந்த கோயில நல்லா அவங்க எல்லாருமே செய்வாங்க. அதுல இந்த அம்மா இவ்வளவு வயசானாலும் அவங்க வந்து அந்த உழவார பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ திருமழிசை ஆழ்வார் அந்த பக்கமா வரும்பொழுது அவருடைய கட்டாட்சம் பட்ட உடனேயே அந்த வயதான மூதாட்டி எப்படி ஆயிட்டாங்கன்னா இளமையா ஆயிட்டாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அதிசயமா அற்புதமா இருக்கும். இதெல்லாம் நடந்ததுதான். அவ்வளவு ஒரு பவர் அவருக்கு, திருமழிசை ஆழ்வாருக்கு.
அவர் அவரோட கண் பார்வைக்கே, அவருடைய கட்டாட்சத்துக்கே என்ன ஆச்சு, அந்த வயதான மூதாட்டி இளமையாயிட்டாங்க. அப்போ அந்த காஞ்சிபுரத்து பல்லவராஜனுக்கு ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது இந்த இள யுவதிய இந்த அம்மாவை பார்த்த உடனே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு கொஞ்சம் வருஷம், சில வருடங்கள் கழிகின்றன. ஆனாலும் இவர் தான் வயசானவரா மாறுறாரே தவிர அந்த யுவதி, அந்த வயதான மூதாட்டி அதே இளமையோடவே இருக்கிறார். அப்ப அதுலயே தெரியறது அந்த கட்டாட்சம் எப்படி ஆகுது பாருங்க. அப்போ அதுல இவர் அந்த அளவுக்கு அவர் பெருமாள் மேல பக்தி வச்சிருக்கிறனால அவரால எல்லாமே அவரால நன்மையின் பொருட்டு தான் அவர் செஞ்சிருக்கிறார். இவங்களுக்கு இவ்வளவு வயதானவங்களுக்கு இன்னும் இளமை பருவம் கொடுத்தா இன்னும் அவங்க நல்லா செய்வாங்க, அந்த ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்க பயன்படுத்தி கொள்வார்கள்ங்கிற ஒரு இதுல அவர் பண்ணியிருக்கிறாரு. இத பார்த்த உடனே அந்த அரசன் என்ன பண்ணாரு, எனக்கும் இளமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமழிசை ஆழ்வாரோட சீடரான கணிகண்டன் கிட்ட சொல்றார். கணிகண்டனை வர சொல்லி, எனக்கும் நீங்க இளமை, உங்க ஆச்சாரியர் கிட்ட சொல்லி எனக்கும் இளமையா ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு கணிகண்டன் சொல்றாரு, அந்த யுவதி இளமையானதுக்கு காரணம் அவங்க உழவார பணி, பொதுநல சேவை. ஆனா நீங்க போகங்களை அனுபவிப்பதற்காக இளமை பருவத்தை கேக்குறீங்க, அது கொடுக்க மாட்டாங்க. குரு கிட்டயே போல அவரே அங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நிச்சயமா தரமாட்டாங்க, உங்களுக்கு கிடைக்காது, இளமை பருவம் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அப்ப அரசனுக்கு ரொம்ப கோபம். உடனே கணிகண்டன, நான் சொல்றபடி நீ கேட்காதனால இந்த நாட்டை விட்டு நீ போயிடு, என்னோட நாட்டுல நீ இருக்காத அப்படின்னு சொல்றாரு. உடனே கணிகண்டர் என்ன பண்றாரு, தன்னுடைய குருவான திருமழிசை ஆழ்வார்கிட்ட போய் சொல்றாரு. அப்போ திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்றாரு, சரி நாடு விட்டு நீ போகும்போது நானும் இங்க இருக்க மாட்டேன், நானும் வந்துடுறேன்னு அவரு கிளம்புறாரு. இவங்க 2 பேரும் போகும்போது பெருமாள் மட்டும் எப்படி இங்க இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உடனே பெருமாளையும் பெருமாள்கிட்டையும் போய் திருமழிசை ஆழ்வார் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பெருமாளை பார்த்து, கணிகண்டன் போகிறான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, துணி உடைய சென்னா புலவன் யானும் செல்கின்றேன், நீயும் உண்டன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்றார். அப்போ உடனே கணிகண்டன் அந்த ஊரை விட்டு அவரு திருமழிசை ஆழ்வார்லாம் போகும்போது பெருமாளும் அவங்களோட கிளம்பி போயிடுறார். இங்க போன உடனே என்னாவது, காஞ்சிபுரத்துல அந்த ஒரு செல்வ செழிப்பு போயிடுது, ஒரு நாடோட அந்த வளமையும் குன்றி விடுகிறது. இதனால அந்த அரசர் என்ன பண்றாரு, இந்த பல்லவ அரசன் இவரை தேடிட்டு போய் இவர்கிட்ட கேட்டு அவரை பெருமாளை இங்க கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க ஓரிருக்கைங்கிற இடத்துல பெருமாள், திருமழிசை ஆழ்வார், கணிகண்டன் மூவரும் அங்க இருக்கிறாங்க. ஓரிக்கைங்கிறோம், அது ஓர் இருக்கை தான். ஒரு நாள் இந்த மூவரும் அங்க இருந்தனால அது ஓரிக்கை. அங்க போய் இவர் அரசன் அங்க போய் கேக்குறாரு, நீங்க என்னோட என்னோட ஊருக்கு நீங்க திரும்பி வந்துடும், அனுப்பிச்சு விடுங்க பெருமாளை அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கிட்ட கேக்குறாங்க. திருமழிசை ஆழ்வார்கிட்ட, நான் பண்ணது தப்பு, நான் இளமை கேட்டது தவறுதான், ஆனா எங்க நாட்டுக்காக அவரை திரும்பவும் பெருமாள் எங்க நாட்டுக்கே எழுந்தருள வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே திருமழிசை ஆழ்வார் சொல்றார், சரி நீ நானும் கணிகண்டனும் வருவாரு, பெருமாளும் வருவாரு. அதுக்கு கலிகண்டன் அவர் சொல்றார், கணிகண்டன் போக்கொடிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், துணி உடை சென்னா புலவன் செல ஒழிந்தேன், நீ உன் பைனாகப்பாயை விரித்துக்கொள் அப்படின்னு அவர் பாடுறாரு. அது பாடினோடனே திரும்பவும் பெருமாள் அங்கிருந்து கிளம்பி இந்த காஞ்சிபுரத்துல திருவேங்கா அங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாரும் மூவருமே அங்க இருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, அவர் பக்தர்களுக்காக பக்தர்களால் ஈர்க்கப்படுகிறார். இவர் கணிகண்டனும் திருமழிசை ஆழ்வாரும் சொன்ன உடனே அவர் பக்தர்களுக்காக ஈர்க்கப்பட்டு இவங்க சொன்னபடி அவரும்
கிளம்பினாரு. அப்புறம் திரும்பவும் வந்துட்டாரு. திரும்பவும் பழையபடி இந்த இடத்துக்கே, அந்த கோயிலுக்கே வந்து எழுந்தருளிக்கிறார். அதனாலதான் மத்த ஊர்ல எல்லாம் வலது கைய தலை மேல வச்சு அவரு சயன கோலத்துல இருப்பாரு. இங்க மட்டும் இடது கைய வந்து தலை மேல வச்சு சயனம் புரிவாரு. இதுல வந்து இவருக்கு அதனாலதான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்துல அவர் அழைக்கப்படுகிறார். இதுதான் வந்து இங்க சொல்லும் பொழுது பக்தர்களால் ஈர்க்கப்படுகிறவர் அப்படிங்கிறது தான் இந்த இதுக்கு அவரு அர்த்தம். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது. நாமும் பத்ரே நமக அப்படின்னு சொல்லி வந்தோம்னா, நம்மை விட்டு நீங்காமல் பகவான் எப்பொழுதும் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பர்த்தா. 4வது ஸ்லோகத்துல 9வது நாமம் பர்த்தா. பர்த்தா பாவனர பர்த்தா தான் இப்ப பார்த்தோம். பர்த்தா நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக 10வது நாமம் பிரபவக. பிரபவக தான் 34வது நாமம். இதுல என்ன சொல்றாருன்னா, பிரபவகங்கிறது என்னன்னா, பிரகர்ஷேன மகாபூதானி அஸ்மாத் பவந்தி பவந்தி ஜாயந்தே இது பிரபவக. பிரகர்ஷேன அப்படிங்கிறார். பிரகர்ஷேன மகாபூதானி, இந்த மகாபூதானிங்கிறது எல்லா ஜீவராசிகள், எல்லா ஐம்பூதங்கள் எல்லாமே பெரிய அத போற்றுவதற்குரிய இந்த இந்த எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். எல்லா மகாபூதானி ஐம்பூதங்கள் அப்புறம் மத்த எல்லாமும் தோன்றுவதற்கு பிரகர்ஷேன ஸ்பெஷலா காரணமாக இருப்பவர் பிரபவக அப்படிங்கிறது. இதுல வந்து நம்ம எல்லாருமே பாஞ்ச பௌத்திகாஸ், ஐம்பூதங்கள் நம்ம உள்ளயும் இருக்கு. அதனாலதான் நம்மளால எல்லா விதமான செயல்கள் எல்லாம் செய்ய முடியுது. அந்த செயல்களை செய்விப்பவரும் பகவான் நாராயணன். சோ ஐம்பூதங்களுக்கும் காரணமாக இருக்கிறார். நம்ம அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர்தான் காரணமாக இருக்கிறார். அதனாலதான் பிரபவக அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து பார்க்கும் பொழுது இன்னொரு அர்த்தம் ஆதிசங்கராச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு, எவரிடமிருந்து எல்லா மிக பெரிய ஐம்பூதங்களும் எல்லா ஜீவராசிகளும் தோன்றியதோ அவர் பிரபவக. அதுக்குதான் அந்த ஃபர்ஸ்ட் சொன்னது, பிரகர்ஷேன மகாபூதானி அஸ்மாத் பவந்தி ஜாயந்தே இதி பிரபவக. அடுத்தது சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, பிரகிருஷ்ட பவக ஜன்ம அஸ்ய இதி வா. இவருடைய பிறவி வந்து மிகவும் சிறந்தது, சிறப்பான பிறவி. அந்த பிறவியை தான் நம்ம கொண்டாடுகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி, ராம நவமி, ஸ்ரீராம நவமி. யாரோட பிறப்பானது, அவதாரமானது சிறப்பாக கருதப்படுகிறது, அவங்களுக்கு பிரகிருஷ்டக. பிரகிருஷ்டகனா ஸ்பெஷல். அவரை தான் நம்ம தியானிக்கிறோம், கொண்டாடுகிறோம், நினைவுல வச்சுக்கிறோம். அந்த ஒரு பிறவியானது அற்புதமானது, அதனால ஸ்பெஷலானது, அது சிறந்தது. ஆகையால இன்னொரு அர்த்தமா அவர் சொல்றது சிறந்த பிறவி, ஸ்பெஷல் பர்த். அதுக்குதான் இது அவர் சொல்றாரு. இன்னொன்னு சொல்லணும்னா டிவைன் பர்த், தெய்வீகமான பிறவி, தெய்வீகமானது. பகவத்கீதையிலையும் 4வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், அவருடைய பிறவி திவ்யம், அவருடைய அவதாரம் திவ்யமானது அப்படிங்கறது சொல்றார். அதுதான் வந்து இந்த பிரபவகக்கு அர்த்தம். அடுத்ததாக பிரபுகு. பிரபுகுன்னா என்னன்னா தலைவன். பிரபுகுக்கு என்னன்னா சர்வாசு கிரியாஷு சாமர்த்தியாதி
ஷயாத் பிரபு. சாமத்யாதி ஷயாத் பிரபு. எல்லாவற்றையும் உற்பத்தி செய்யறாரு. உற்பத்தி செய்து அது அவைகளை எல்லாத்தையும் தலைவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அவருக்கு தான் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, அந்த திறமை இருக்கு. சாமத்யாதி ஷய அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிகள் அனைத்தையும் கிரியாசு, அப்புறம் அதை வளர்க்கவும் செய்யறாரு. அததான் சொல்றான், அவர் சேரியட்டர் அப்படிங்கலாம். வளர்த்து கிரியேட்டும் பண்ணி தோற்றமும் செய்து படைத்தும் வளர்த்தும் செய்பவர். அதனால்தான் இந்த இடத்துல பிரபு தலைவராக இருக்கிறார். அவருக்கு அந்த ஒரு திறமை இருக்கு, அதனால அவர் பிரபு அப்படிங்கிறோம். who has the great capabilities in all actions. so அவருக்கு தான் நம்ம பிரபுங்கிறோம். இதுலயும் கிருஷ்ணா அவதாரத்துல பாத்தீங்கன்னா பிரபு, அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரபுவா இருக்கார். எல்லா இடத்துலயும் அங்கங்க பாண்டவர்களுக்கு என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாபாரதத்துல எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண, இல்லைன்னா பாண்டவர்களால ஜெயிச்சிருக்கவே முடியாது. கிருஷ்ணருடைய அருளால, கிருஷ்ணருடைய திறமையாலதான் பாண்டவர்களால ஜெயிக்க முடிந்தது. அப்ப இதுல இருந்து தெரியுது அவர் அவருக்கு எல்லாவற்றையும் தோற்றுவித்து காப்பதிலும், அதுல மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி, எல்லா விதமான கிரேட் கேப்பபிலிட்டிஸும் அவருக்கு இருக்கு, திறமைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல. பகவத்கீதாலையும் வரும். இதுல பிரபு எல்லா இடத்துலயுமே அவரை பிரபு தலைவன் அப்படிங்கிறது மாதிரி வரும். அதுல திறமைசாலி அப்படிங்கிறது தலைவன் ஒண்ணு, இன்னொன்னு திறமைசாலி அப்படிங்கிறது தான் பிரபு. இவர் பராசரப்பட்டர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் கண்ட்ரோலர், விதிகளை எல்லாம் வகுப்பவரும் அவர்தான், அப்புறம் அந்த விதிகளுக்கும் அப்பாற்பட்டவரும் அவர்தான். he is a controller and he is a law maker. விதிகளை வகுத்துட்டோம், அந்த விதிகள் வகுத்த விதிகளுக்கும் மேற்பட்டவர். அவருக்கு அந்த விதிகள் கிடையாது. நம்ம அனைத்து ஜீவராசிகளுக்கும் என்னென்ன அப்படின்னு விதிகள் இருக்கு, ஆனா அந்த விதிகளுக்கும் மேற்பட்டவர் அப்படிங்கிறது தான் பிரபுகுன்னு பராசரப்பட்டரோட விளக்கம். இதுக்கு ஒரு சின்ன கதை என்னன்னா, கிருஷ்ணரோட அத்தை, அவங்களுக்கு பேரு சுதஸ்வா. அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அது 4 கைகளுடனும் ஒரு மகன் பிறந்தாப்ல. அந்த மகனுக்கு 4 கைகளும் 3 கண்களோட பிறந்தது. அப்போ ஒரு அசரீரி கேட்கறது, யார் இந்த குழந்தைய கையில எடுக்கிறாங்களோ அப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கண்ணும் அப்புறம் கைகளும் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் அத்தையோட குழந்தைய போய் பார்த்து கையில ஜஸ்ட் அப்படி, சின்ன குழந்தைதான், அவர் போய் எடுக்கிறாரு. அப்போ சிறு வயதுல அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அத்தை சுதஸ்வா அவங்க கேக்குறாங்க, இந்த குழந்தைக்கு அதுல அசரீரியில என்ன வருதுன்னா, யாரு எடுக்கிறாங்களோ இந்த இதெல்லாம் மறையும், அவங்களாலதான் இந்த குழந்தைக்கு மரணமும் ஏற்படும், கடைசி இதுவும் இந்த யார் எடுக்கிறாங்களோ அவங்களாலதான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அசரீரி கேட்கும். அப்ப அவங்களோட அம்மா, அந்த குழந்தையோட அம்மா தான் இந்த கிருஷ்ணரோட அத்தை சுதஸ்வா. அவங்க கேக்குறாங்க, கிருஷ்ணா நீ எடுத்த உடனே என்னோட குழந்தைக்கு இந்த கண்கள் எக்ஸ்ட்ரா இருந்த ஒரு கண்ணும் 2 கைகளும் மறைஞ்சிருச்சு, நீதான் இந்த குழந்தைய காப்பாற்றணும், இந்த குழந்தைக்கு நீ இது கொடுத்துற, மரணம் சம்பவிக்க கூடாது, நீ பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அதுதான் சிசுபாலன், சிசுபாலனோட கதை தான் இது. நான் 99 பிழைகள் குற்றம் செய்யற வரைக்கும் நான் பொறுத்துப்பேன், 100வது பிழை போது நிச்சயமா நான் என்னுடையதை செஞ்சிடுவேன் அப்படின்னு அவங்க அம்மாக்கு சொல்றாங்க. யாரு? இந்த சிசுபாலனோட அம்மாக்கு. சரின்னு அவங்களும் இது பண்ணிடுறாங்க. இவங்க பாண்டவர்கள் செய்கின்ற ஒரு நாள் இந்த ராஜசூய யாகத்துக்கு இவங்க எல்லாருமே வராங்க.
அப்ப சிசுபாலன் கிருஷ்ணரை பத்தி தப்பு தப்பா ரொம்ப இகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அவரை இன்னும் மத்தவங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு பேச்சு சுவாரஸ்யத்துல போயிடுறாரு. இன்னும் அவரை தூண்டி விட அவர் கிருஷ்ணரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தவறுதலாக சொல்றார். 100வது தடவையும் சொல்லிடுறார். உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார்? சக்கரம், சுதர்சன சக்கரத்தை அப்படியே ஏவி விடுகிறாரு. சிசுபாலனுக்கு மரணம் சம்பவிக்க அவருடைய கழுத்து கட் பண்ணப்பட்டு விடுகிறது. அப்போ ஆனாலும் அவருக்கு சிசுபாலனுக்கு என்ன ஆகுது? வெட்டப்பட்டு விட்டாலும் அதுக்கப்புறம் சிசுபாலனுக்கு என்ன பண்ணார்னா மோட்சத்தை கொடுத்தார். கிருஷ்ணனை லைஃப் முழுக்க தூற்றி கொண்டிருந்தாலும் அவருக்கு எப்படி மோட்சம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வைகுண்டத்துல ஜெயன் விஜயன் அப்படிங்கிற துவாரபாலகர்கள் இருந்தாங்க. அவங்க சாபத்தினால துர்வாச முனிவர் உள்ள விடாம தடுத்தனால, அவர் சாபம் போட்டனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 3 பிறப்புகள் இந்த உலகத்துல. அதனாலதான் ஹிரண்யன், ஹிரண்யகசிபு, அதுக்கப்புறம் ராவணன், கும்பகர்ணன், அப்புறம் சிசுபாலன், கர்த்தவ்யன் அப்படிங்கிற 3 பிறவிகள். இது கடைசி பிறவில அவனுக்கு மோட்சம் அப்படிங்கிறது பெருமாள் அவனுக்கு கொடுத்துடுறாங்க அவங்களுக்கு. அதனால இந்த சிசுபாலன் இது எடுத்த உடனே அதுல டைரக்டா மோட்சம் கொடுத்துடுறார். அவர்தான் விதிகளை வகுப்பவர். இதுதான் விதி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஆனா அவர் அந்த விதிகளுக்கும் அப்பாற்பட்டவர். இவ்வளவு தவறுதல் இவ்வளவு பண்ணாலும் அவருக்கும் அருள் புரிகிறார். ஏன்னா அவங்க துவாரபாலகர்களா இருந்து 3 பிறவிகள் எடுத்து கடைசி பிறவில அவருக்கு மோட்சம் அப்படிங்கிற ஒரு இதனால இந்த ஒரு இந்த பிறவியில சிசுபாலனை எடுத்த போது நேரடியாக மோட்சம் கிடைத்தது. அதனால அவர்தான் விதிகளை வகுத்து விதிகளுக்கும் மேற்பட்டும் இருப்பவர். நாமும் பிரபவே நமகன்னு சொல்லி வந்தோம்னா நமக்கும் அவர் அருள் புரிவார். எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அவர் நம்மை வழிநடத்தி செல்வார் என்பது உறுதி. இதுதான் 35வது நாமம். அடுத்ததாக 36வது இந்த ஸ்லோகத்துல 12வது நாமம், 4வது ஸ்லோகத்துல 12வது நாமம் ஈஸ்வரக. ஈஸ்வரகங்கிறது போது என்னன்னா, நிருபாதிகம் ஐஸ்வர்யம் அஸ்ய இதி ஈஸ்வரக. ஆதிசங்கராச்சாரியர் கொடுக்கிற விளக்கத்துல என்னன்னா, நிருபாதிகம் ஐஸ்வர்யம் அஸ்ய இதி ஈஸ்வரக. அவருக்கு என்னன்னா ஒரு எல்லையே கிடையாது, லிமிட்லெஸ் பவர் இருக்கு, அவ்வளவு வலிமை அவருக்கு இருக்கு. So the one who is endowed with limitless power, இவ்வளவுதான் பவர்னு கிடையாது அவருக்கு. அத்தனை விதி இவ்வளவு, அதாவது இவர் சொல்றது பார்க்கும்போது இங்க என்ன கட்டுப்பாடே கிடையாது, கட்டுப்பாடற்ற வலிமை இருக்கின்ற அந்த பரம்பொருள் தான் ஈஸ்வரக. அந்த நாராயணன் தான் ஈஸ்வரகன். யாருக்கு மிகவும் அதிக கட்டுப்பாடற்ற வலிமை இருக்கிறதோ அவங்கதான் ஈஸ்வரக. இது அவர் விஸ்வரூப தரிசனம் கொடுத்து அதுலயும் பாத்தீங்கன்னா அவரோட பவர் அப்படியே வலிமை அதுல தெரிகிறது. இந்த உலகம் சின்ன வயசுலயே யசோதாக்கு காமிச்சிட்டாரு. வாயை திறந்து உலகம் அனைத்தும் யசோதாவும் அதுக்குள்ள இருக்காங்க. அப்ப அதுலயே நமக்கு தெரியறது அவருடைய வலிமை என்ன. நிறைய இடத்துல அவர் விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார். அர்ஜுனனுக்கு காமிக்கிறாரு, பீஷ்மருக்கு காமிக்கிறாரு, துரியோதனனுக்கு அந்த சபையில இவரை இது பண்ணணும். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், அந்த நாற்காலியில உட்கார்ந்து இருக்க பொழுது அவரை இழுத்து அவரை உள்ள பள்ளத்துல விழ வைக்கலான்னு பண்ணியிருந்த பொழுது அந்த சமயத்திலையும் அது தரிசனம் கொடுத்தார், கர்ணனுக்கு கொடுத்தார். அப்படி நிறைய பேர்களுக்கு எல்லாம் விஸ்வரூப தரிசனம் கொடுத்து அவர் ஆட்கொண்டு இருக்கிறார். அதுதான் இதுல அவருக்கு அதி வலிமை.
அதிகமான சக்தி பவர் இருக்கிறது. இதுதான் நம்ம சொல்ல முடியாது பகவானுக்கு. நாராயணனுக்கு இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியாது. அந்த பவரை வந்து இன்ஃபினிட்னு சொல்லலாம், லிமிட்லெஸ். அந்த அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கு அப்படிங்கிறது. நிருபாதிகம்னா லிமிட்லெஸ். ஐஸ்வர்யம் நீங்க சொல்லும்போது பவர், வலிமை, அதுதான் சொல்றாருங்க. அவருக்கு வந்து யாருக்கு எந்த ஒரு, அதான் பகவானுக்கு பவர், வலிமையில எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. வலிமை அவ்வளவு அதிகமான வலிமை, திறமை உடையவர் அப்படிங்கிறதும் இது இந்த ஈஸ்வரருக்கு ஆதிசங்கரர் கொடுக்கிற விளக்கம். இவர் நம்ம பராசர பட்டர் சொல்லும் பொழுது ஈஸ்வரகன்னா என்ன சொல்றன்னா ஆளுமை செலுத்துபவர், ஒரு மேனேஜ் பண்றவர், ஆளுமை செலுத்துபவர் அவர்தான். அவருக்கு மேல யாரும் கிடையாது. நம்ம இப்ப ஒரு கம்பெனில நம்ம மேனேஜர் இப்படி எல்லாம் இருக்கிறோம். நமக்கு மேல யாரு, இவங்கதான் இருப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸோ இல்ல டைரக்டர்ஸோ இல்ல சீஃப் எக்ஸிகியூட்டிவ், மேனேஜருக்கு மேல இருக்கலாம். ஆனால் இவருக்கு மேல யாருமே கிடையாது. இவர் தான் ஃபைனல் ஆளுமை செய்பவர், செலுத்துபவர் அப்படின்னு பராசர பட்டர் சொல்றாரு. இதுக்கு ஒரு கதை என்னன்னா, சாந்தி பணி முனிவர் தெரியும் நமக்கு, கிருஷ்ணருடைய குரு. அவர்கிட்டதான் குருகுலம் போய் கிருஷ்ணர் வந்து கலைகள் எல்லாம் கத்துண்டாரு. எல்லா கலைகளும் கற்றார். கற்றதுக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து குரு தட்சணையா, கிருஷ்ணர் வந்து சாந்திமணி முனிவருக்கு குரு தட்சணையா என்ன வேணும் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படிப்பாரு. அதுக்கு அவர் சொல்வாரு, சாந்திமணி முனிவர் சொல்வாரு, எனக்கு நீங்க தட்சணை கொடுக்கணும்னா என்னோட அவர் மனைவியை கேட்டுட்டு வந்து சொல்வார். மனைவிய கிட்ட போய் கேட்கும் பொழுது அவங்க மனைவி சொல்லுவாங்க, நம்மளுடைய பையன் வந்து சின்ன வயசுல திமிங்கிலத்தால கடல்ல எடுத்து திமிங்கிலம் முழுங்கி அவரு மரணம் ஆயிட்டாரு, இல்ல இப்போ, அதனால அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இவரும் முனிவரும், சாந்திமணி முனிவரும் கிருஷ்ணர் கிட்ட கேட்பாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவரோட ஆளுமையோட திறமைய பாருங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரியும் திமிங்கல வாயிலையும் இல்ல, அதுக்கப்புறம் யாரோ அந்த அடிச்சு அது திமிங்கலத்தை சாப்பிட்டவங்க வயிற்றுலயும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. அவருக்கு தெரியும் பாதாள லோகத்துல இருக்கிறாரு அவங்க பையன். அங்க போய் அதாவது யமராஜ பட்டினத்துல இருக்கிறார். அங்க போய் கிருஷ்ணர் வந்து மீட்டு கொண்டு வந்து சாந்திமணி முனிவர் கிட்ட கொண்டு வந்து விட்டுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, இவருடைய அவருக்கு முனிவருக்கும் அவங்க மனைவிக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதுல அவங்க வந்து கிருஷ்ணர் பக்தராவே மாறிடுறாங்க. இதுல வந்து ஆஹ் அவருக்கு வந்து ஆளுமை திறமை உடையவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மேனேஜிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, அவரோட கெப்பாசிட்டி அப்படின்னு. எல்லா உலகங்களத்திலையும் அவர் ஆளுமை செலுத்துபவர். அதுதான் இந்த இதுலதான், பூலோகத்துலதான் கிடையாது, வைகுண்டம் மத்த எல்லா 14 லோகங்களிலும் ஆளுமை செலுத்துபவர் அப்படிங்கிறதுதான் இதுல. நாமும் ஈஸ்வராய நமகன்னு சொல்லி வந்தோம்னா நமக்கும் மேனேஜிங் கெப்பாசிட்டி, ஆளுமை திறமையை கொடுத்து அருள் புரிவார் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. சரி, இது வரைக்கும் நம்ம வந்து 4வது ஸ்லோகத்துல 12 நாமாக்கள் பார்த்தோம். சர்வக, ஷர்வக, சிவக, ஸ்தானுகு, பூதாதிகி, நிதி அவ்யயக, நிதிரவ்யயக, சம்பவக, பாவனக, பர்த்தாக, பர்த்தா, பிரபவக, பிரபுகு, ஈஸ்வரக. அடுத்ததாக நம்ம பார்க்கிறது 5வது ஸ்லோகம். ஸ்வயம்பூஷ் சம்புராதித்யः புஷ்கராக்ஷோ மகாஸ்வனः அநாதிநிதனோ தாதா விதாதா தாதுருத்தமः. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 9 நாமாக்கள் இருக்கு. ஸ்வயம்பு, சம்பு, ஆதித்யः, புஷ்கராக்ஷः,
மகாஸ்வனக அநாதி நிதனக தாத்தாக விதாத்தாக தாத்துருத்தமக. இந்த தாத்துருத்தமகவர் ரெண்டாவும் பிரிச்சு கொடுத்திருக்கிறார் ஆதிசங்கர். தாத்துகுனாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தாத்து உத்தமக அப்படியும் எடுத்துக்கலாம், உத்தமக தாத்து அப்படியும். ஆனா அந்த தனியா தாத்துகுன்னு எடுக்காம தாத்து உத்தமகன்னு எடுத்தோம்னா 9 நாமாக்கள். இந்த ஸ்லோகத்துல 9 நாமாக்கள் இருக்கு. இப்ப முதல்ல பாக்குறது ஸ்வயம்புகு. 5வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் நாம ஸ்வயம்புகு. இது 37வது நாமம். 36 நாமம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப 37வது ஸ்வயம்புகு. இது என்னன்னா ஸ்வயமேவ பவதி இது ஸ்வயம்புகு. ஸ்வயம்னா சுதந்திரமானவர், சுதந்திரமான பவதி பிறப்பவர், தோன்றுபவர் அப்படிங்கிறது. பகவான் அவர் தானாகவே தோன்றுபவர், ஸ்வயம்புகு. அவருடைய விருப்பப்படிதான், அவரோட ஓன் வில் படிதான் தோன்றுபவர். அதுதான் ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்றாரு ஆதிசங்கராச்சாரியர். ஸ்வயமேவ பவதி இது ஸ்வயம்புகு. இரண்டாவது மீனிங் சொல்லும்போது சொல்றாரு சர்வேஷாம் உபரி பவதி ஸ்வயம்பு அப்படிங்கிற. இதுல எல்லாரை விடவும் மேலானவர். உபரி, பரினா மேலான, உபரி அதை விட மேலானவர். சுதந்திரமானவர்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இதுல எல்லாரையும் விட, எல்லா ஜீவாத்மாக்கள் எல்லாவற்றையும் விட மிகவும் மேலானவர் அப்படிங்கிறது இரண்டாவது. மூன்றாவது அவர் சொல்லும்போது அவர் யாரையும் சார்ந்து கிடையாது. அவர் இண்டிபெண்டா இருக்கிறார். யாருக்கும் அவர் அடிமையோ அந்த மாதிரி கிடையாது. அவர் இண்டிபெண்ட், அவர் சுதந்திரமானவர் அப்படின்னு கட்டோபநிஷத்துலயும் சொல்றது. அப்புறம் இந்த இடத்துல ஸ்வயம்புகுங்க என்ன சொல்றாருன்னா ஸ்வயம்புகு பரமேஸ்வரக ஸ்வயமேவ ஸ்வதந்திரக. ஸ்வதந்திரகிறது இங்கு சுதந்திரமாக இருப்பவர், யாரையும் சார்ந்து அல்ல, சுதந்திரமானவர். ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்வயமேவ பவதி, தானாகவே தோன்றுபவர். இரண்டாவது மேலானவர், எல்லாரையும் விட உப்பரி பவதி, சர்வேஷாம் உப்பரி பவதி, ரெண்டாவது மேலானவர். மூன்றாவது சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா சுதந்திரமானவர். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு ஸ்வதந்திரோ ஸ்வதந்திரக அப்படிங்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் எல்லா தொழிலையுமே பாத்தீங்கன்னா அவராக சுயமாகவே செய்பவர். அதனாலதான் ஸ்வயம்பு அப்படி 3 அர்த்தங்கள் ஆதிசங்கரர் கொடுத்திருக்கிறார், விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பராசரப்பட்டர் சொல்லும் பொழுது இதுலயும் அதான் அவரோட விருப்பப்படி தோன்றுபவர். ஆதிசங்கரர் சொன்ன மாதிரியே தன்னுடைய விருப்பப்படி தோன்றுபவர், தான் விரும்பியவாறு தோன்றுபவர். அதுதான் ஸ்வயம்புகு. இதுக்கு ஒரு கதை பார்த்தோம்னா, கிருஷ்ணர் துவாரகையை ஆண்டு கொண்டு வந்த சமயத்துல ஒரு பிராமணர் வராரு. கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, நீ என்ன ஆட்சி செஞ்சுட்டு இருக்க, உன்னோட ஆட்சி என்ன ரொம்ப நல்ல சிறந்த ஆட்சியா அப்படின்னு. கிருஷ்ணர் என்ன எதனால கேக்குறீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு 5 குழந்தைங்க பிறந்தன. 5 குழந்தைகளும் பிறந்த உடனேயே அவைகளை அனைத்துமே ஒவ்வொன்னா, ஒண்ணு பிறக்குது, பிறந்த உடனே அது காணாம போயிடுது, இன்னொன்னு பிறக்குது, அப்படி 5 குழந்தைகளுமே காணாமல் போகின்றன பிறந்த உடனேயே. அப்போ இதுக்கு என்ன, உன்னோட ஆட்சி சிறப்பா இருந்தா இந்த மாதிரி மக்களுக்கு இப்படி ஏற்படாது இல்ல, அதனால உன்னோட ஆட்சி சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்வார் அந்த பிராமணர். அப்போ உடனே அங்க பக்கத்துல அர்ஜுனன் இருப்பார். என்ன கிருஷ்ணர் மேல இந்த மாதிரி ஒரு குற்றம் சொல்றாரே சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு கோபம் வந்துடும். உடனே அவர் சொல்வாரு, சரி. அதோட இல்லாம அந்த பிராமணர் என்ன சொல்றாரு, இப்ப எனக்கு 6வது குழந்தைக்கு என்னோட மனைவி கர்ப்பமா இருக்கா, இந்த குழந்தையாவது பிறந்து நல்லா வளர நீங்க
எனக்கு உதவணும் பண்ணணும் அப்படின்னு சொல்வாரு. அப்ப அர்ஜுனன் சொல்வாரு, நான் இருக்கேன், நான் கட்டாயம் உங்களுக்கு கிருஷ்ணரை நீங்க இப்படி சொன்னனால நான் பாத்துக்கிறேன். 6வது கர்ப்பம் ஆகும் பொழுது நான் பார்த்து கவனிச்சுக்கிறேன். எந்த ஒரு வெளியில இருந்து எதுவுமே உள்ள அந்த குழந்தையை காணாமல் போக செய்யாதபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அர்ஜுனன் என்ன பண்ணுவார்னா, அவங்க மனைவி இருக்கிற அந்த ஒரு பிரசவ அறைய சுத்தி ஒரு கூண்டு மாதிரி அந்த ரூம், அந்த ஒரு அறை இருக்கும் இல்லையா, அந்த அறைய சுத்தி ஒரு 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 கூண்டு மாதிரி அம்பாலேயே ஒரு படுக்கை, ஒரு அம்பு கூண்டு அமைச்சிட்டார். அந்த பெண்ணை சுத்தி அந்த ஒரு கூண்டு, அவங்களோட அறைய சுத்தி ஒரு கூண்டை அம்பால அமைச்சிட்டாரு. எந்த ஒரு இதுவுமே அந்த கூண்டை விட்டு உள்ள போக முடியாது. அப்படி இருந்தது. இப்ப 6வது குழந்தை பிறந்துச்சு. பிறந்த உடனே திரும்பவும் அதுவும் காணாமல் போயிடுச்சு. இப்போ ரொம்ப வருத்தம் அர்ஜுனருக்கு. நம்ம இவ்வளவு திறமைசாலி, நம்ம இவ்வளவு இதா பண்ணி இப்படி ஆயிடுச்சு. கிருஷ்ணர் அவங்க சொன்னதுக்கு, நம்ம கிருஷ்ணருக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்ம அதுக்காக நம்ம உதவுறதுக்காக நமக்கு இப்படி இந்த குழந்தையும் காணாமல் போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தம். அதனால அவர் என்ன பண்றாரு, நான் அக்னியிலேயே போய் பிரவேசம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கிருஷ்ணர் அதெல்லாம் வேண்டாம், அந்த அந்தனரையும் அர்ஜுனனையும் தேர்ல வைகுண்டத்துக்கு போறாங்க. தாருக்கன்கிற தேரோட்டிய வைகுண்டத்துக்கு ஓட்டி சொல்றாரு. அங்க ஓட்டி போறாங்க. அங்க போனா அங்க யாரு இருக்காங்க வைகுண்டத்துல, ஸ்ரீதேவியும் பூதேவியும் அப்புறம் நீலாதேவியும் என்ன பண்றாங்க, இந்த குழந்தைய 6 குழந்தைங்களும் அங்க இருக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணர் கேக்குறாரு, ஏன் நீ இந்த குழந்தைங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த பூலோகத்துல நீங்க போய் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய வலிமைய நாங்க பார்க்கணும். உங்களோட திருமேனி எப்படி நீங்க பண்றீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு நாங்க பார்க்கணும். அதனாலதான் நாங்க இந்த மாதிரி செஞ்சோம். நீங்க ரொம்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய திருமேனி பஞ்ச உபனிஷத் மயமானது. அதனால அந்த திருமேனிய நாங்க பார்க்கணும். அதனாலதான் இந்த குழந்தைங்களை இப்படி எடுத்துட்டு இப்ப நீங்க வரீங்கல்ல, அதனாலதான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம். உடனே கிருஷ்ணர் அந்த குழந்தைங்களை எல்லாம் அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு இந்த பிராமணரோட அங்க இருக்க பிராமணர்கிட்டயே கொடுத்துடுறாரு. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, தன்னோட இஷ்டப்படி தனக்கு ஏற்ற திருமேனியில் தோன்றுபவர். அதனால தான் விரும்பியவாறு தோன்றுபவர். அவரோட தோற்றமே அந்த மாதிரி இருக்குங்கிறதுதான் இந்த ஒரு குட்டி கதை. கிருஷ்ணர் அவராலதான் திரும்பவும் அந்த வைகுண்டத்துல இருந்து அந்த குழந்தைங்களை கொண்டு இது பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதுதான் இதுல சொல்றாங்க. இந்த ஒரு கதையில என்னன்னா நமக்கு தெரியுது ஸ்வயம்புகு அப்படிங்கிறது. அடுத்த நாமம் பார்க்கும் பொழுது 38வது நாமம், இந்த 5வது ஸ்லோகத்துல 2வது ஷம்புகு. ஷம்புகு இதுல என்னன்னா, ஷம்னா என்னன்னா சந்தோஷம். புகு பாவயதி பவக சந்தோஷம், சௌக்கியம், சௌகரியம் எல்லாத்தையும் அளிப்பவர். அதுதான் இங்க ஷம்பவக. ஷம் பாவயதி, அதுதான் இங்க ஷம்பவக. எல்லா ஷம்ங்கிறது என்னன்னா எல்லாமே சந்தோஷம், நமக்கு எல்லா சௌபாகியங்களை எல்லாத்தையும் கொடுப்பவர். அதுக்குதான் என்னன்னா ஷம் சுகம் பக்தானாம் பாவயதி இதி ஷம்புகு. எல்லா பக்தர்களுக்கும் ஷம் சுகத்தை அளிப்பவர் ஷம்புகு அப்படிங்கிறதுதான் இந்த ஷம்பவக ஷம்புகு அப்படிங்கிறது. பராசரப்பட்டர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பேரானந்தம் அளிப்பவர். ஷம்னா என்ன சொல்றாருன்னா, அவர் கொடுக்கிற அர்த்தம் ஆனந்தம், பேரானந்தம். பேரானந்தம்ங்கிறது எதுல கிடைக்கும்? ஆன்மீக ஆனந்தம்.
உண்மையான ஆனந்தத்தை தருபவர் அப்படிங்கிறதுதான் அவர் சொல்றார். எதுல நமக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும், அந்த ஆனந்தத்தை கொடுப்பவர் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கிற இடம் தான் பேரானந்தம், உண்மையான ஆனந்தம். அதுதான் பேரானந்தம் அளிப்பவர், ஆன்மீக ஆனந்தத்தை அளிப்பவர், உண்மையான ஆனந்தத்தை அளிப்பவர் அப்படின்னு சொல்றாரு சம்புகுங்கிறது. இதுக்கு ஒரு குட்டி கதை என்னன்னா, திருவரங்கத்துல பிள்ளை உறங்காத வள்ளிதாசர்னு இருந்தார். அவர் அவர் மனைவி மேல அன்பு, ரொம்ப அவன் மேல ஒரு அன்பு. அவ எங்க போனாலும் அவளுக்கு கொடைய பிடிச்சு கொண்டு போவார். எதனாலன்னா அவளோட கண்ணு அவ்வளவு அழகா இருக்கும். அந்த கண்ணை பார்த்து ரசிச்சுட்டு அவர் எங்க போனாலும் தன்னோட மனைவிக்கு கொடைய பிடிச்சுட்டே போவார். இத ஒரு நாள் ராமானுஜர் பார்த்துட்டு, நீ ஏன் மனைவிக்கு இப்படி எங்க போனாலும் கொடைய பிடிச்சிட்டு போற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, நான் அவளோட கண்ண அழகுல மயங்கிதான் இந்த மாதிரி அவளுக்கு நான் கொடை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே ராமானுஜர் சொல்லுவாரு, இவளுடைய கண்ணே இவ்வளவு அழகுங்கிறியே, நான் இதை விட அழகான கண்களை உடையவங்களை காமிக்கிறேன், நீ வரியா என் கூட அப்படின்னு. அப்படி இருந்தா சொல்லுங்க, நான் அவங்களுக்கே நான் அடிமை ஆயிடுறேன் அப்படின்னு இவர் சொல்வார். அந்த பிள்ளை உறங்காத வள்ளிதாசர் அவர் சொல்வார். சரி, ராமானுஜர் நேர ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதரை காமிப்பாரு. அவருடைய கண்ணுக்கு காமிச்சுட்டு அவர்கிட்ட சொல்வாரு ராமானுஜர், நீ ஆழ்வார்களுக்கெல்லாம் உன்னுடைய கண் அழக காமிச்ச, உன்னுடைய கண் அழக இவருக்கும் காமி அப்படிம்பாரு. அவருடைய கண்களை பார்த்த உடனே இந்த பிள்ளை உறங்காத வள்ளிதாசர் அப்படியே அடிமை, அப்படியே ரங்கநாதருக்கு நான் அடிமை ஆயிடுறேன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி அப்படியே அவருக்கு அடிமை ஆயிடுறாரு. அதனால அவ்வளவு ஒரு என்ன அவருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது, பேரானந்தம் கிடைக்கிறது. அதுதான் இங்க சம்புகு அப்படிங்கறதுக்கு சொல்றோம். நாமும் சம்பவே நமகன்னு சொல்லி வந்தோம்னா நமக்கும் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாவித ஆனந்தத்தையும் உண்மையான ஆனந்தத்தையும் அருள் புரிவார், பேரானந்தம் அளிப்பவர் அப்படிங்கிறது இந்த நாமத்தோட. அடுத்ததாக நம்ம பார்க்கிறது ஆதித்யக. ஆதித்யகன்னு பார்க்கும் பொழுது ஆதிசங்கராச்சாரியார் சொல்றார், ஆதித்ய மண்டலான் தஸ்த ஹிரண்யமயக புருஷக ஆதித்யக. சூரிய மண்டலத்துல தங்க நிறத்துல ஜொலிப்பவர் நாராயணன், ஜொலிக்கும் நாராயணன் தான் ஆதித்யக. ஆதித்ய மண்டலான் தஸ்த ஹிரண்மயக புருஷக. தங்க நிறத்துல தோன்றுகின்ற, தங்க நிறத்தில் இருக்கின்ற நாராயணன், அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கின்ற நாராயணன் தான் ஆதித்யக அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. இரண்டாவது விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 12 ஆதித்யர்களில் ஒருவர். நமக்கு தெரியும், சூரியன் பார்க்கும்போது ஆதித்யர்கள் பாத்தீங்கன்னா 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. அதுல ஒருவர் வாமனராக விஷ்ணுவாக இருக்கிறார். அதுல நமக்கு 12 சூரியன்கள் பாத்தீங்கன்னா தாத்தா, ஆரியமான், மித்ரா, வருணா, இந்திரன், விவஸ்வான், துவஷ்டா, விஷ்ணு தான் வாமனரா அவதாரம் எடுத்தது. அடுத்தது அம்சா, பாகா, பூஷன். இப்படி இந்த 12 சூரியன்களை உடைய அந்த சூரிய மண்டலத்திற்கு நாராயணன் சூரியனாக விஷ்ணுவாக அங்க இருக்கிறதுனால அவருக்கு ஆதித்யக அப்படிங்கிறது ஒரு விளக்கம் அவர் கொடுக்கிறாரு. பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் சொல்ற, நான் சூரிய மண்டலத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவாக பரவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பகவத்கீதால 10வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்துல அகம் விஷ்ணுஹு ஆதித்யக அப்படிங்கிறாரு. ஆதித்யவாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. சூரிய மண்டலத்துல நான் விஷ்ணுவாக பரவி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இரண்டாவது விளக்கம் ஆதிசங்கராச்சாரியார் சொல்றாரு. மூன்றாவது விளக்கம் என்ன சொல்றாருன்னா, இவர்
பூதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் தலைவன், கடவுள் அப்படின்னு. பூதேவிக்கு கடவுள், பூமாதேவிக்கு கடவுளாக இருக்கிறார். பூதேவிங்கிறது இங்க அதிதி. அதிதேகி அகண்டிதாயாக மக்யாக அயம் பதிஹி இதிவா. அதிதேவிங்கிறது பூமாதேவி. பூமாதேவிக்கு நான் பதியாக இருக்கிறேன். இங்க அகண்டி தாயாகங்கிறது என்னன்னா, இந்த இடப்பரப்பு நிலப்பரப்பானது அகன்று இருக்கு, எந்தவித புரோக் எதுவுமே ஒரு பிளவு இல்லாம அகன்று பறந்து இருக்கு. அவங்கதான் பூமாதேவி, பூமி. சோ அந்த பரப்பு, அந்த பூமாதேவிக்கு, அந்த பூதேவிக்கு பிரம்மாண்டமாக பரவி இருக்கின்ற அந்த நிலப்பரப்பிற்கு பதியாக இருக்கிறேன், கடவுளாக இருக்கிறேன். மகிங்கிறது பூதேவி தான். அகண்டித சொல்லும் பொழுதும் பரந்த நிலப்பரப்பாக இருக்கின்ற பூதேவி, பிளவுகள் இல்லாமல் பறந்து பிரம்மாண்டமாக இருக்கின்ற இந்த பூதேவிக்கு கடவுள் அப்படிங்கறது ஒரு அர்த்தம் சொல்றாரு. நான்காவது அர்த்தம் அவர் சொல்லும் போது, இந்த வேதாந்த தத்துவப்படி என்ன சொல்றாருன்னா, இப்போ தண்ணி இருக்கிற நீர்நிலைகளாட்டும் அல்லது நீர் இருக்கின்ற நம்ம பாத்திரங்கள், அதுல சூரியனுக்கு கீழே நம்ம கொண்டு போய் வச்சோம்னா நிறைய சூரியன் தோணும். நீர்நிலைகள்ல போய் பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஒரு பாத்திரங்கள்ல நிறைய பாத்திரங்கள்ல நம்ம நீரை நிரப்பி சூரியனுக்கு கீழே வச்சோம்னா அந்தந்த பாத்திரங்கள்ல சூரியன் தெரியும். ஆனா ஒரே சூரியன் தான் பல பாத்திரங்கள் பல இதுல வைக்கும் பொழுது அதிகமான நிறைய சூரியன்கள் இருக்கிற மாதிரி தெரியும். அது போல இந்த ஆன்மாவானது பல சரீரங்கள்ல வந்தாலும், நிறைய சரீரங்கள் எல்லா நானு நீங்க எல்லா சரீரங்கள் நம்ம எடுத்தாலும் அங்க பரமாத்மா ஒரே ஆதித்யாவாக, அதுவும் ஆதித்யாக. வேதாந்த தத்துவத்தின்படி என்ன சொல்றாருன்னா, பலவிதமான சரீரங்கள்ல இருந்தாலும் ஒன்று, பரம்பொருள் ஒன்றே அப்படின்னு ஆதித்யர் சங்கராச்சாரியார் சொல்லும்போது அத்வைத்தம், எல்லாமே ஒன்று அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. பரமாத்மா தான் இங்க ஆதித்யா மாதிரி. ஆதித்யர் எப்படி எல்லா இதுல இருந்தாலும் பல பாத்திரங்கள்ல வச்சாலும் அந்த நீர்ல வச்சாலும் ஒரே சூரியன் தான் பலவிதமான வடிவங்கள்ல தோன்றுகிறதோ, அது போல அந்த பரமாத்மா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குள்ள வந்தாலும் பரமாத்மா ஒன்றே அப்படிங்கிறது தான் இங்க அவர் சொல்லும் பொழுது வேதாந்த தத்துவப்படி இத விளக்கி இருக்கிறார். அப்போ ஆதித்யருக்கு சொல்லும்போது சூரிய மண்டலத்துல தங்க நிறத்தில் தோன்றுகின்ற நாராயணனாக இருக்கிறார். 12 ஆதித்யர்களில் ஒருவராக இருக்கிறார். பூமாதேவிக்கு கடவுளாக இருக்கிறார். 4வது வேதாந்த தத்துவப்படி எல்லா சரீரங்களிலும் ஒரே பரமாத்மாவாக இருக்கிறார். ஒரேதான். ஜீவாத்மா வேற 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 இருந்தாலும் எல்லா அந்த உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஆத்மா பரமாத்மா ஒன்றே அப்படிங்கிறதுதான் வித்தியாசம் கிடையாதுன்னு அவர் சொல்றார். ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிறது தான் அத்வைத்தம். துவைத்தம்ங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் விளக்கி இருக்கிறார். பராசர பட்டர் சொல்லும் பொழுது சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருப்பவர், சூரியனுக்குள்ளேயே இருக்கிறார், சூரிய மண்டலத்துல அவர் தான் உள்ள இருக்கிறார், அந்தராத்மா உள்ள இருக்கின்ற ஆத்மாவாக இருக்கிறார் அப்படின்னு பராசரப்பட்டர் சொல்றாரு. இதுல ஒரு குட்டி கதை என்னன்னா, திரௌபதிக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சபையில அவளுடைய புடவைய துச்சாதனன் இழுத்தாப்புல உருவ சொல்லி துரியோதனன் சொன்னா. அப்ப அதுக்கு துச்சாதனனும் இழுக்க இழுக்க புடவை, அந்த சமயத்துல புடவை அப்ப திரௌபதி என்ன பண்றா, இவங்களெல்லாம் 5 கணவன்களும் இழந்துட்டாங்க, அவங்களுடைய தன்மையும் இழந்துட்டாங்க. ஆனா அவங்க தன்மை, அவங்களுக்குரிய பவரே இல்லாத போது என்னைய சூதாட்டம் இதுல ஒரு இதா வச்சதும் தப்பு. அதனால இவங்களை நம்பியும் பிரயோஜனம் இல்ல. பீஷ்மர், துரோணாச்சாரியார் பெரியவங்களையும் நமக்கு அவங்க கண்டும் காணாம இருக்கிறாங்க, அவங்கள நம்பியும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணா, கைய தூக்கி கோவிந்தா, அச்சுதா, கிருஷ்ணா, நாராயணான்னு அந்த ஒரு ஃபுல் சரண்டர், சரணாகதி அடைஞ்ச உடனே கிருஷ்ணர் புடவைய உருவ புடவை அப்படியே அடிச்சு கொண்டே கொடுத்துட்டே இருந்தார். துச்சாதனன் தான் என்ன ஆனா,
டயர்ட் ஆயிட்டான், மயங்கி அவன் துவண்டு விழுந்துட்டான். அப்போ இதுல என்ன இருக்குன்னா, அவள் என்ன கேட்டா, சங்க சக்கர கதா பாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு அவ அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டா. அடைஞ்ச உடனே பகவான் வந்து அவளுக்கு புடவைய எடுக்க எடுக்க கொடுத்து அருள் புரிஞ்சார். அப்போ இதுல என்னன்னா, சூரிய மண்டலத்திலிருந்து அவரோட அந்த மத்தியிலிருந்து அருள் புரிகிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் சொல்றது என்னன்னா, சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறார் பகவான் கிருஷ்ணர் கண்ணபிரான், அந்த மாதிரி இருந்து அருள் புரிகின்றார் அப்படிங்கிறது தான் இதுல இவர் சொல்லியிருக்கிறார். பராசரர் பட்டர் சொல்லும்போது அந்தராத்மாவாக இருக்கிறார் அப்படிங்கிறது. அதனால ஆதித்யாயக அப்படிங்கிறது. நாமும் ஆதித்யாயகன்னு சொல்லி வந்தோம்னா, நமக்கும் ஆபத்துக்கள் ஏற்படும் பொழுது உற்ற துணைவராக இருந்து நமக்கு கட்டாயம் காத்தருள்வார் அப்படிங்கிறதுதான் இந்த ஆதித்யாய அப்படிங்கிறது பொருள். அடுத்த வகுப்புல நம்ம புஷ்கராட்சகங்கிறத பத்தி அதோட அர்த்தத்தை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய, ஓம் ஸ்ரீமத் கிருஷ்ணா பகவான் வாசுதேவாய நமக, பரமாத்மனே நமக. ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீராம்.